இந்த கிரகண மாற்றங்கள்னால, இந்த கிரக கோளாறுனால அவங்களுக்கு உடம்புல வியாதியோ, இல்ல மனக்குழப்பமோ சில பேர் வந்துட்டு பேசாம கூட ஒரு மாரி இறுகின நிலைமைக்கு ஆயிருவாங்க. வீட்ல பிரச்சனைகள் வர்றதுக்கெல்லாம் இந்த கிரகண மாற்றங்களும் காரணமா? கண்டிப்பா. 100% இந்த கிரகங்கள் நம்மளுடைய நம்மளுடைய சரீரத்தையும், நம்மளுடைய உள்ளத்தையும் எல்லா விஷயங்களையும் செய்கிறது உங்களுடைய பிரெயினோ, உங்களோட பிரெயினை இயக்குறது கிரகம் தான். ஓ! எல்லாமே கிரகத்தோட காரத்தத்துவத்துல தான் இந்த இடம் நடந்துட்டு இருக்கு. இப்போ சரி. ஜோதிடர்கள் சொல்லுவாங்க, இந்த 2025ஆம் ஆண்டு வந்து இந்தென்ன விஷயம் நடக்க போகுது. நான் ஆமா. கூட ஒரு சேனல்ல பேசும்போது, ஒரு புது விதமான கண்டுபிடிக்காத ஒரு மருந்த வந்து இந்த வருஷம் கண்டுபிடிப்பான். அதே மாதிரி நடந்துச்சு. ம். என்னன்னா கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சாங்க. ஆமா. சோ இதெல்லாம் அந்த கிரக மாற்றங்கள் தான். அந்த ஒவ்வொரு விஷயம். இப்ப இந்த கொரோனா வந்தது. அதுவும் ஒரு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கிரகங்கள் வந்து ஒரே ராசியில இருக்கும்போது, உலகத்துல நெறைய மாற்றங்கள் வரும், பிரச்சனைகள் வரும்னு நெறைய ஜோதிடர்கள் சொன்னாங்க. சோசியல் மீடியால. அதே மாரி நடந்துச்சு இல்லையா? அப்ப எல்லா விதமும் ஒரு போர் நடக்கிறதும் சரி, நிலநடுக்கங்கள் வர்றதும் சரி, மழை வர்றது, பஞ்சம் வர்றது, இது எல்லாமே உலகியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எல்லாமே கிரகங்கள் தான் அது முடிவு செய்யுதே தவிர, மனிதனால் இல்ல. மனிதனை இயக்கப்படுவது கிரகங்களே.